இது 5 முனை போட்டி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு 100 தொகுதிக்குள்ள தான் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 230 நாள் நிற்க வாய்ப்பு இல்லை. ராமதாஸ் சசிகலா அவங்க வந்து தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களையும் நிற்பாங்க. எங்கெங்கெல்லாம் பாமக ஓட்டு கொஞ்சம் இருக்கோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. கட்சி எப்படியாவது வாங்கணும்ன்ற மாதிரி இவருடைய பிளான். அதிமுகவில் எடப்பாடியை காலி பண்ணுன்றது அவங்களுடைய ஸோ 2 பேரும் வந்து கை கோர்த்துட்டாங்க. இப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து திமுக அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு அஜெண்டா போறாங்க, அந்த அஜெண்டாவை இவங்களுக்கு சாதகமா அவங்க மாற்றிக்கிறாங்க. எடப்பாடி 21 எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுங்க, எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரை உருவாக்கி எதிரே வச்சிருக்காரு. அந்த எதிரி அவருக்கு பாதகமா போகுது. ஓபிஎஸ் கொஞ்சம் ஓட்டத்துக்கு திமுக கொடுக்கும்போது மீதி கொஞ்சம் இருக்கிற ஓட்டு சசிகலா மூலியமா பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பு பிரியும் போது திமுகவுக்கு பெனிஃபிட். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 4 முனை போட்டின்னு நினச்சிட்டு இருந்தேன். புதுசாக இன்னொரு முனை வந்து முளைச்சிருக்கு சார். நேற்றே சொன்னேன் ஆஃப் த கேமரால, நீங்கள் இல்லை சார் 4 முனை தான் இப்போதைக்கு சொல்ல வேணாம் சார், பேச வேணாம் சார்ன்னு சொன்னேன். எனக்கு உங்க மேல தான் சார் டவுட்டா இருக்கு. ஸ்லீப்பர் செல்ன்றது யாருக்கு தான் நீ ஸ்லீப்பர் செல் சொல்ல? இப்ப என்ன சசிகலா அவங்களுக்கு ஸ்லீப்பர் செல் சொல்ல? அப்படி இல்ல, கள நிலவரம் அப்படி இருக்கு. இது 5 முனை போட்டி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்காக மட்டும்தான் இருக்கும். 5வது முனை, 5 முனைன்னு சொல்றதை விட 5வது முனை ஒரு 100 தொகுதிக்குள்ளதான் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 230 நாள் நிற்க வாய்ப்பு இல்லை. சூஸ் பண்ணி நிற்பாங்க. நான் நினைக்கிறது சசிகலா ஒரு ராஜதந்திரி, ஏற்கனவே அவங்க அரசியல்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு நான் நினைச்சது கரெக்டாகும் பட்சத்தில் 100-120 தொகுதிக்கு மேல நிற்க மாட்டாங்க. இது வந்து யாருக்கு சார் பயங்கரமான பின்னாடியே இருக்க போகுது? அதிமுக இறங்கியிருக்காங்க. கண்டிப்பா இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ராமதாஸ் சசிகலா அவங்க வந்து தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களையும் நிற்பாங்க. நான் இங்க விருகம்பாக்கத்துல நிற்பாங்கன்றேன் ஒரு வேட்பாளர். எதனால சொல்றீங்க? இங்க வேட்பாளர் பாமகக்கு ஸ்ட்ராங். எங்கெங்கெல்லாம் பாமக ஓட்டு கொஞ்சம் இருக்கோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்படின்னா அன்புமணிட்டு கட்சி எப்படியாவது வாங்கணும்ன்ற மாதிரி இவருடைய பிளான். அதிமுகவில் எடப்பாடியை காலி பண்ணுன்றது அவங்களுடைய பிளான். 2 பேரும் வந்து கை கோர்த்துட்டாங்க. இப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. இதுல நடக்காது. இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா டிவிகே கூட இந்த அலைன்ஸ் சேரணும். சேர்ந்துச்சுன்னா 3 பேருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட், பெரிய பெனிஃபிட். நான் 3 பேருக்கு சொல்றதை விட விஜய்க்கு சொல்லுவேன். விஜய்க்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே மிஞ்சி போனால் ஒரு 80 தொகுதிக்கு மேலே ஓட்டாமல் மீதி மொத்தமே விஜய் நிற்க வச்சிடலாம். சார் அப்படின்னு இருக்கட்டும். ஏன் இவங்க 2 பேருக்கும் அந்த ஆப்ஷன் தோணலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை விஜய் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு நினைக்கிறீங்களா? விஜய் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்டலையே. எவ்வளோ பேர் இப்போ காளியம்மாள்லேருந்து எவ்வளோ பேர் வந்து போனாங்கல்ல, அது தவறு தானே. சரி, காளியம்மாள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு நிர்வாகி சீமானுக்கே ஃபோன் போட்டு இந்த பாருங்க உங்கள் ஆள் இங்கே இருக்காங்கன்னு காட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நம்மளை நம்பி இது பண்ணுவாங்க சார்? இப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து விஜய் கூட சேர்ந்துருந்தா இவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் சார். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இது வந்து அவங்க வந்து கட்சியை கேப்சர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும்னு இருக்கும்போது ஏன் இதை வந்து விஜய் யோசிக்கவே மாட்டாருன்னு எனக்கு அவங்க ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. இது நம்மளுடைய இது ப்ளஸ் இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இல்லை கிரவுண்ட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய புரிதல், என்னுடைய இது வரைக்கும் நம்ம சொல்கிறதுலையோ நம்ம நடக்கிறதுலையோ எதுவுமே தவறாவோ மாறியோ போனதில்லை. அது பிரகாரம் இதை நம்ம சொல்கிறதும் சரியாகத்தான் இருக்கும். இருந்தால் விஜய் அலைன்ஸ்ன்றது பேசும் பொருட்டாக மாற்றப்படும். இப்போ இன்னொன்று என்னென்னா, விஜய் சில விஷயங்கள் தவறி இருக்காரு. பண்டோட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்து ஆதரவு சொல்லியிருக்காங்க. இப்போது இஃப்தார் நோன்பு போகும்போது திறக்கிறதுக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சீனியரை கூட்டு போயிருந்துருக்கணும். கூட பக்கத்தில் உட்கார வச்சுன்னா அது பெரிய பேஸாக இருந்திருக்கும். நிறைய பேர் இவரை திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ கிருஷ்ணசாமின்றவரெல்லாம் பேசியிருக்கலாம். இப்போ இன்னும் நான் அதிமுக அலைன்ஸில் அவரை ஒரு எந்த இடத்துலையும் மேடையில் கூட பார்க்கல. ஆனால் அவருக்கும் சேர்த்து கணக்கு போட்டுருக்குறாங்க சீட்டில். ஸோ அவர் இன்னும் சைலண்டாக தான் இருக்கிறாரு. அதனால தான் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த தொகுதி எந்த தொகுதி இப்போ ஜான் பாண்டியனும் இருக்கிறனால 2 பேரும் ஒரே தொகுதின்ற மாதிரி ஆகிடும். ஸோ தொகுதிகளை வந்து முதல்ல பிரித்து ஃபைனல் பண்ணிட்டு கூட அறிவிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா இதெல்லாம் முந்தி இவங்களெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி சீனியாரிட்டிஸை கொண்டு போய் உட்கார வச்சோம்னா நம்பி வருவாங்கன்ற. சரி, அதுதான் நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமதாஸ் திமுக இவ்வளோ பெரிய தலைவர் எக்ஸாம்பிள். திமுக பண்ணிடலாம், இது பண்ணலாம், அது பண்ண எல்லாமே பேசலாம். ஆனால் அவர் போய் பேசும்போது சசிகலா கிட்ட போய்
பேசி உடன்பாடு ஏறுறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஈகோஸ் ஒன்று இருக்கும். நம்மளோட பெரியவங்க, நம்ம சீனியர்ல இருந்து இவங்ககிட்ட ஏற்கனவே பண்ணது தானே, இவங்ககிட்ட பேசலான்ற எண்ணம் வரவங்ககிட்ட தான் போவாங்க. இப்போ சின்னவங்க இப்போ தான் வராங்க, இவங்ககிட்ட என்ன நம்ம போய் பேசுறதுன்ற எண்ணத்தை உருவாக்காம, அங்கே நான் பண்ருட்டியார் மாதிரியும் செங்கோட்டையன் மாதிரியார சீனியாரிட்டியாக உட்கார வச்சுருந்தான்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். இன்னொரு விஷயம் கூட ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்ப பல கட்சிகள்லாம் போயிட்டு அவர் நல்லா விசாரிச்சாங்க. அப்போ கூட விஜய் வரலன்ற மாரி அவரு இன்டைரக்ட்டா சொன்னாரு சார். ம். சோ இது கூட ஒரு காரணமா இருக்குமா? சரி, விஜய் இதை பண்ணியிருக்கலாம்ல. சரி, ஒரு அரசியல் களத்தில் நான் ராமதாஸ் எந்த இடத்துல ஊழல்வாதியா நான் பார்க்கல. அவருடைய விஷன் ரொம்ப நல்ல விஷயம். வளர்ச்சியான விஷயங்கள்ல தான் அவர் இருந்தாங்க. திருமாவளவன ஒரே மேடையில ஏத்தி கூட கை நீட்டி அவருக்கு 2 சீட்டு வாங்கி கொடுத்த பெருமை வந்து ராமதாஸுக்கு தான் சேரும். அப்படி இருந்த ராமதாஸ திருமாவளவன் அரசியல் காழ்ப்புணர்ச்சினால திருமாவளவன் எதிர்க்க வெளியே வரும்போது 2 பேரும் மோதிக்கிற மாரியான இத உருவாக்குனாங்க. தோற்றத்த உருவாக்கி, அதுல அவர வந்து ஒரு ஜாதிய அரசியல் கட்சியா மாத்துனாங்க. ஆனா ரியாலிட்டியா அவங்க பொதுவான ஒரு நல்ல ஒரு கொள்கைக்குள்ள கட்சி தான். ஸோ அவங்களெல்லாம் இவங்க என்கரேஜ் பண்ணியிருந்தாலோ, இவரு பேசியிருந்தாலோ நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு வருஷத்துல அவர் பிறந்த நாள் வந்தது. இந்த மாரி வாழ்த்து சொல்லி இந்த மாரி ஏதாவது பண்ணியிருந்தா, இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கறதுக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கும். இல்ல சார். ராமதாஸே வந்து பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கு ஒரு அடி போட்டாரு சார். ஃபர்ஸ்ட்டே பேச்சுவார்த்தைலாம் அது நடந்துச்சு. ஆனா அது மீதி என்னன்னா எ திருமாவளவன் ஒத்துக்கலன்ற மாரி தான் சொல்றாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லா பக்கம் தான் துண்டு போடுவாங்க. தேமுதிகவுக்கு மட்டும் தான் அது பெருசா பேசுவாங்க. எல்லா கட்சியும் எல்லா பக்கம் துண்டு போடும். அந்த போடுற துண்டுல சைலண்டா போடுறது வெளிய தெரியாமன்னு. இவங்க டேமேஜ் பண்ணணும், மீடியா காலி பண்ணணும். இப்ப என்னன்னா, அ முதல்லேருந்தே மீடியாவ எதிர்க்கிறது தேமுதிகல இருக்க நிர்வாகிகள் எல்லாம் கோவமா பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த கடுப்ப அதில வெளிப்படுத்துறாங்க. மத்தவங்கலாம் சைலண்டா பண்ணிட்டு போயிடுறாங்கன்றனால யாரும் அத பத்தி பெருசா பேசுறதில்ல. ரியாலிட்டி எல்லாரும் தான் பேசுவாங்க. சரி, கடைசியா எங்க அமையுது? யார்கிட்ட போறாங்க? அவ்வளோதான் விஷயம். ஸோ இத வந்து இப்ப ராமதாஸ், சசிகலா சேர்ந்திருக்காங்க. 5ஆம் முனை போட்டியா இருக்கு. இந்த 5வது முனை 4 முனை போட்டின்னு சொல்லிக்கலாம். பாதி தொகுதியில தான் நிப்பாங்கன்றது என்னுடைய புரிதலுக்கும், என்னுடைய சோர்ஸ்ல எனக்கு கிடைச்ச விஷயம். முழுசா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு தான் சார் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ம். ஏன்னா இந்த கூட்டணி வந்து 234 தொகுதியிலும் தாவேகா கூட்டணியில திமுக நின்னுச்சுன்னா, ஏன் பின்னாடி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதான் என் டவுட்டும் இருக்கு. அந்த டவுட் இருக்கு எனக்கும். அது அந்த அது அது இருக்கு அப்படின்னா, டிவிகே கூட இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. கரெக்ட் சார். அப்ப ஓகேவா? அப்ப இது வந்து திமுகவோட அசைன்மென்ட்டா கூட இருக்கலாம். 19 நம்ம அடிச்சுக்கலாம் கூடாது. சசிகலா அப்பேற்பட்ட இதுவான ஆளுங்க இல்ல. அ அ நீங்க அவங்க எடுத்து பண்ணிக்கிற அளவுக்கு பண்றத ஆளுங்க மாரி திருமாவளவனாவோ, இல்ல ஒரு டிடிவி மாதிரி, இல்லன்னா இப்போ ஓபிஎஸ் மாரி ஆட்கள் எல்லாம் இந்த மாரி தனியா நின்னு பிரின்னா பண்ணிடுவாங்க. சசிகலா அந்த லிஸ்ட்ல நம்ம போட முடியாது. அவங்க ஒரு அஜெண்டா போறாங்க. அந்த அஜெண்டாவ இவங்களுக்கு சாதகமா அவங்க மாத்திக்கிறாங்க. இல்ல சார். அதாவது அது நீங்க சொல்றீங்க சசிகலா அவ்வளோ பிலோ த பெல்ட் போமாட்டாங்கன்னு சொல்ட்டீங்க. ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அதிமுகல இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ சசிகலாவும் இந்த மாரி பண்ணா நல்லா இருக்காது. நான் வெளியிலேருந்து பண்றேன் அப்படின்ற மாரி இருக்கலாம்ல. அப்படி இல்ல. அது எப்படி இருக்குன்னா, இவங்க சேர்ந்துட்டாங்கன்றதுக்காகன்னா, வாய்ப்பில்ல சேரல. போன தேர்தல்ல என்ன சேர்த்துக்கோங்கன்னு டிடிவி பேசும்போது, அந்த 18 தொகுதிய அமித்ஷா சொல்லும்போது குடுக்கல எடப்பாடி. உன்ன காலி பண்றேன்னு தனியா நின்னாரு. அந்த மாரி இந்த தடவ சசிகலா ட்ரை பண்ணாங்க. பண்ணல. அதனால தனியா நிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணு எடப்பாடி 21லயே எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியிருக்கணும். எதுவுமே இல்லன்னு ஆயிருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர உருவாக்கி எதிரி இவரே வச்சிருக்காரு. அந்த எதிரி அவருக்கு பாதகமா போகுது. ஓகேவா? ஓபிஎஸ் கொஞ்சம் ஓட்ட தூக்கி திமுக கொடுக்கும்போது, மீதி கொஞ்சம் இருக்கிற ஓட்டு சசிகலா மூலியமா பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பு பிரியும்போது திமுகவுக்கு பெனிஃபிட். நான் தான் சொல்றேனே. ஷோ ஷாட் 120, 130 சீட்ஸுக்கான வாய்ப்பு இப்ப திமுகவுக்கு பிரகாசம். இதுக்கு மேல ஒரு 40, 50 தொகுதி வேட்பாளர் ஏரியா யார் யாருன்றத பொறுத்து பார்த்தா 170லேருந்து 200 தொகுதி வரைக்கும் போற வாய்ப்பு அதிகம். சரி, நீங்க இவ்வளோ சொல்றீங்க. இப்ப திருமாவளவன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார். என்னன்னா, எதுக்கு? நான் எதிர்பார்த்த தொகுதி வந்து திமுக கூட்டணியில் இப்ப கிடைக்குமான்ற சந்தேகம் மாரி இருக்குன்ற மாரி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறதா ஆ, தகவல் வருது. தெரிவிக்கட்டும் என்ன? அதனால என்ன? என்ன தொகுதி குடுக்க முடியுமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க போன தேர்தல்ல 5 சீட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு. இந்த வருஷம் 6ஓ, 8ஓ வாங்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
என்ன பண்ணிட்டீங்களா? எல்லாத்துக்கும் முட்டு குடுத்தாங்களே சார் இந்த முட்டு மட்டும் கவர்மெண்ட்ல. தான் ஏன்பா? அதுக்கு தானேப்பா போன தடவ உனக்கு 5 குடுத்ததுனால தான்ப்பா நீ முட்டு குடுத்த. குடுக்கலன்னா குடுத்துருப்பியா? இவங்க குடுத்த முட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20 சீட் குடுத்துருக்கலாம் இல்லப்பா. சார் நீ சொல்லப்போனா. போன வருஷம் குடுத்த 5 சீட்டுக்கு தான் இந்த 5 வருஷம் நீ முட்டு குடுத்த. புரியுதா? இப்ப நான் என்ன குடுக்குறேனோ அதுக்கு முட்டு குடு போதும். ப்ரமோஷனே கிடைக்காதா? புரியல. என்ன புரமோஷன் வேண்டியிருக்கு? நீங்க என்ன நீ சீட்டு இப்ப திமுக கேட்பாங்க. உன் ஓட்டுல பாதி திமுக டிவிகேக்கு போயிடுச்சு. அப்ப இன்னும் சீட்டு கம்மி தானே பண்ணணும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்க மூஞ்ச? அப்பனா போயிட்டு நீங்களே போயிட்டு டிவிக்கு கூட கூட்டணி வச்சிருங்க. அதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி கூட வச்சா திமுகவோ இன்னும் பெனிஃபிட் தான்றேன். திமுக பெனிஃபிட்டா? பெனிஃபிட் தான். எப்படி அந்த சார்? 6 தொகுதி திமுக நிக்க போகுது. சார் தோத்து போயிர 3 மாட்டாங்களா? பேர் ஜெயிப்பாங்க. என்னப்பா? திமுக ஆல்ரெடி 4, 5% எக்ஸ்ட்ரா ஓட்டு சேர்த்து வச்சுக்கிறாங்க அலைன்ஸ்ல. இது 1 வருஷம் 1%, 1.5% போறதுனால பெரிய லாஸ் இருக்காது. ஓ, அதனால தான் ரொம்ப இதா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்களா? ட்ரீட்லாம் விசிகாவ. இல்ல. நிதர்சனத்த புரிஞ்சுகிட்டு அவங்க நடக்கணும். நிதர்சனம்னு சொல்லிட்டீங்க. ம். 0.4 ஓட்டு வச்சிருக்கிற தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ம். கிட்டத்தட்ட 8 சீட்டு குடுக்க போறதா சொல்றாங்க. இத்தன நாளா திமுகவுக்கு முட்டு குடுத்தாங்க. இவ்வளவு எல்லா விஷயத்துக்கும் அவங்க சொல்லப் போனா அந்த வேங்கை வயல்ன்ற மாரி பட்டியலின மக்களுக்கு பெருசா குரலே குடுக்கலன்ற மாரி விமர்சனம் மக்கள் மத்தியிலே இருக்கு. அப்படி பார்த்தா இதுக்குன்ட்டே ஒரு 10 சீட்டு குடுக்கணும் சார் என்ன கேட்டா. ம். இதுக்கும் பண்ணலன்னா என்ன சார் பண்ணுவார் திரும்ப? அதனால ஏற்கனவே குடுத்த சீட்டுக்கு முட்டு குடுத்தீங்க. திருப்பி குடுக்கல அவ்வளவுதான். இதுக்கு மேலலாம் இல்ல. 1 சீட்டு குடுத்தா குடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. அத விட்டுருங்க. 5 சீட்டுக்கா சார் கட்சி அடமானம் வச்சுட்டாரு. புரியல. எல்லா எலக்ஷன்ல வச்சுன்னு தானேங்கிறாரு சீட்டு. 2 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு. இது அந்த அடமானம் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. அலைன்ஸ் அவ்வளோதான். அவங்க இதுக்கு ஏத்த மாரி சீட் குடுப்பாங்க. நீ ஒரேடியா 50 சீட்டா குடுக்க முடியும்? உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.